இன்று தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த முக்கிய தகவல்களை விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுக்க காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அவரது பேச்சின்படி மாநில எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. சந்தேகப்படும் வாகனங்களை அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக கிடைக்கும் தகவல்களை உடனுக்குடன் விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தகவல் வழங்கும் பொதுமக்களின் அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் மீண்டும் குற்றத்தில் ஈடுபவர்களின் சொத்துக்களையும் சட்டப்படி முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் போதைப்பொருளின் ஆபத்துகளை அறிந்து அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் நடத்தை, நண்பர்கள் வட்டாரம் மற்றும் அன்றாட செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடகங்கள் மூலமாக நடைபெறும் போதைப்பொருள் விற்பனையும் கண்காணிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பழக்கம் ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்லாமல் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். எனவே அனைவரும் இணைந்து இதை தடுக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை நடத்தி சட்டவிரோதமாக போதைப்பொருள் விற்பனை செய்தவர்களை கைது செய்து வருகின்றனர். இதன் மூலம் பல கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜ்மோகன் கூறியதாவது: போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். நண்பர்களே, போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும். சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிப்பதன் மூலம் சமூகத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் பங்களிக்கலாம். இளைஞர்கள் விளையாட்டு, கல்வித்திறன் மேம்பாடு போன்ற நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டால் போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து விலகி ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.